சமூகம், அரசியல் மற்றும் அன்றாட பிரச்சனைகள் குறித்த அக்னியின் பேச்சுக்களுக்கு வரவேற்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னிஸ் டாக்ஸ். இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசனே இப்போ கரண்ட்ல இருக்கிற சோஷியல் இஷ்யூஸை பற்றி நம்ம பேசலாம், நம்மளோட தாட்ஸை நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கு டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைட் ஆஃப் ஜேஇஇ அண்ட் நீட். இதில் என்னப்பா டார்க் சைடு இருக்குது? நீட் கிளியர் பண்ணால் நான் டாக்டர் ஆக போகிறேன், ஜேஇஇ கிளியர் பண்ணால் ஐஐடியில் சேர்ந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக போகிறேன், இதில் என்ன டார்க் சைடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் எல்லாருமே வெற்றி அடைஞ்ச மாணவர்களை தான் நம்ம ஃபோட்டோஸு அவங்களோட பேனர்ஸ்லையோ இல்லை சோஷியல் மீடியாஸ்லேயோ பார்க்குறோம். ஆனால் தோல்வி அடைஞ்ச மாணவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த இருட்டிலேயே மாட்டி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி கடைசியில் சூசைடே பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, ஸ்டூடெண்ட் சூசைடல், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நீட் ஜேஇனாவே நம்மளால் கடந்து போக முடியாத ஒரு நகரம் தான் கோட்டா. ராஜஸ்தான் மாநிலத்தில் 3வது பெரிய நகரமான கோட்டா. இது ஏன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க, இந்த இடத்துல மட்டும்தான் சூசைட் நடக்குதா? இல்லை, ஆனால் அதிகப்படியான ஸ்டூடெண்ட் சூசைடல் இங்கே மட்டும்தான் நடந்திருக்கு. கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 150க்கும் மேல மாணவர்கள் இறந்திருக்காங்க. 2023 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீட் ஜேஇயோட ப்ரெஷர் தாங்க முடியாம சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு 3 பேரோட கதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஆகாஷ் அப்படின்றவர் பீகார்லேருந்து வந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா தன்னோட விவசாய நிலத்தை மட்டுமே நம்பி இருந்தவர். அதை விற்று தன்னோட மகனுக்கு 1.5 லட்ச ரூபாய் கட்டி ஃபீஸ் கட்டியிருக்காரு. அங்கே அந்த 1.5 லட்ச ரூபாய் மட்டும்தான் ஃபீஸா அப்படின்னா மாதம் 30,000 ரூபாய் மிஸ்பில்க்கும் அகாமடேஷனுக்கும் செலவாயிருக்கு. இதுக்காக அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்காரு. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த மாணவன் அங்கே ஒரு பெரிய அகாடமிக்கு போகும்போது அவனோட ரிசல்ட் ப்ரெஷரால டிப்ரெஷனால கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாம் முடிச்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஃபெயில் ஆயிடுவோன்னு. அதனால அவன் சூசைட் அட்டன் பண்ணிடுறான். அவங்க அப்பா இதை தாங்க முடியாதவர், அந்த பையனுக்கு அம்மாவும் இல்லை அப்பா மட்டும்தான் அப்படின்ற போது அவரும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம இறந்துடுறாரு. இது மட்டும்தான் நடந்துச்சா? இல்லை, அவர் வாங்கின அந்த 30,000 ரூபா அந்த வாட்ச்மேன் வேலைக்கு போயும் பணம் பத்தாம வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் மாசம் மாசம் கட்டுறாரு. அந்த கடனை கட்ட முடியாம இறந்ததுனால இவங்க தாத்தா கிட்ட போய் அந்த கடனை வாங்குறன்ற பேர்ல அவரையும் கொண்டிருக்காங்க. மொத்தமா ஒரு குடும்பமே இறந்து போயிருச்சு. இது ஒரு கதை. இரண்டாவதா அஞ்சலி, 17 வயது மாணவி, ஜார்க்கண்ட்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கோட்டால ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றவங்க 2 பேருமே இவங்க ஆகாஷ் மாதிரி இல்லாம அவங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான், நல்ல சேலரி. ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தன்னோட ரூம்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ரூம்ல இருந்து கிடைச்ச ஒரு லெட்டர்ல எழுதியிருக்காங்க, நான் இங்கிருந்து போனா நான் நல்லா இருப்பேன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் என் அப்பா அம்மாவுக்கு நான் டிஸப்பாயிண்டடாக இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி இறந்து போயிடுறாங்க. இது ஜார்க்கண்ட்லேயோ இல்லை பீகார்லேயோ நடக்கிறது எங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, இது தமிழ்நாட்டிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தேவதர்ஷினி 21 வயசு ஆன ஒரு பெண் குழந்தை. அவங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்ல வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் 4வது அட்டம் 5வது அட்டம்ப்ட்லேயும் நான் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மாணவர்களுக்கோ இல்லை நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கோ எப்பயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இல்லை நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவா அப்படின்றத தாண்டி அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கணும். ஓகே, இந்த கோட்டா 2023 இவ்வளோ சூசைட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சூசைடே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2024 16 சூசைடும், 2025 இப்போ வரைக்கும் 8 பேரும் இறந்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டு இவ்வளோ சூசைட் நடந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அதில் இன்டர்ஃபியர் ஆகி நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. 16 வயசுக்கு உள்ள இருக்கிற எந்த மாணவர்களுக்கும் அட்மிஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சீல் வைக்கப்படும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது 9வது படிக்கிற மாணவர்களுக்கே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி அப்ப இருந்தே அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஒரு சில இன்ஸ்டியூட்ல வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் டீச்சர்ஸா நல்ல மார்க் எடுக்கிறவங்க, அதுக்கு கீழே எடுக்கிறவங்களுக்கு அதை விட கம்மியான குவாலிஃபிகேஷன் இருக்கிற டீச்சர்ஸ்னு இதையே பிரிச்சிருக்காங்க. ஒரு மாணவர்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் 1.5 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க. அகாமடேஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் ஃபீஸ் 30,000 ரூபாய்க்கு மேலே இவ்வளவும் கட்டி அவங்களால நிறைய பெற்றோர்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் அவங்களும் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காங்க. என்னப்பா இது எப்பயுமே நடக்கிறது தானே அப்படின்னா இது எப்பயுமே நடக்கிறது இல்லை, நம்மளோட அஜாக்கிரதையினால நடக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நம்மளோட தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
முதல்ல நம்மளை சுற்றி யாராவது இந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஒருத்தங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான நிறைய இது அவங்களே காட்டுவாங்க. ரொம்ப லோன்லியாவோ ரொம்ப நெகட்டிவாவோ இருப்பாங்க. அதையே நம்ம அதை ஒரு சைனாக எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு உன்னால முடியலையா, இது உனக்கு வேணாம்னு நினைக்கிறியா, ஓகே இதை விட்டுரு அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து அவங்க அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கறாங்களே தவிர, இல்ல இல்ல நீ கண்டிப்பா படிச்சே ஆகணும், இல்ல நீ உன்னை வந்து நான் இவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னு அவங்கள கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதோ, இல்ல அவங்க மேல நம்ம அதிகாரம் செலுத்துறதோ நல்லது கிடையாது. இந்த மாணவர்களோட சூசைடை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அந்த சேஞ்சை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்தே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா இப்போ போய் இதை பத்தி பேசுற அப்படின்னா, இன்னும் 2 மாசத்துல மறுபடியும் இந்த வருஷத்தோட எக்ஸாம் வருது. எக்ஸாமுக்கு முன்னாடி நாளோ இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடியோ சூசைட் பண்றது நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கூட இது வழக்கமா நடந்துட்டு வருது. இதை நம்ம அப்படியே கடந்து போகாம இதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுங்க. அவங்களால படிக்க முடியல அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா உட்காந்து பேசுங்க. பேசினாவே போதும். நீங்க அதிகாரத்தை செலுத்துறன்ற பேர்ல இல்ல இல்ல நான் இன்ஸ்டியூட்ல விட்டுட்டேன், இவ்வளவு பணம் கட்டிட்டேன், நீங்க பணம் கட்டுறதுனால மட்டுமே அவங்களால பாஸ் பண்ண முடியாது. நீங்க அவங்க கூட உட்காந்து பேசுங்க. என்ன பிரச்சனை, ஏன் உன்னால முடியலையா, ஓகே பாத்துக்கலாம். வாழ்க்கை கடந்து போறது, வாழ்க்கையில எல்லாத்தையுமே கடந்து வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வீக்கா இருக்காதீங்க. நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கா இருங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு அந்த முடிவை எடுக்காதீங்க. எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு மட்டுமே. இது நீட் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஜேஇ ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, யார் ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்டே ஸ்ட்ராங். கண்டிப்பா முடியும். முயற்சி பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வாழ்க்கையை மாற்றிக்காதீங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எழுதுற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே ஸ்ட்ராங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.